இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ் பேங்கோட மொபைல் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மஸ்ட்டு உங்களுடைய எஸ் பேங்கோட ஏடிஎம் வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும்தான் எஸ் பேங்கோட மொபைல் ஆப் வந்து யூஸ் பண்ண முடியும். நான் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் எஸ் பேங்க் மொபைல் ஆப்னு டைப் பண்ணியிருக்கேன். நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி ஃபஸ்ட்லேயே வரும் இந்த அப்ளிகேஷன் தான். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெபிட் கார்டு மூலமாக வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஆன்லைன் நெட் பேங்கிங் மூலமாக பண்ணுறீங்களா, இல்லை பிரான்ச் இதை மாதிரி கேட்கும். ஆதார் நம்பர் வச்சு பண்ணலாம். ஆதார் நம்பர் வச்சு பண்ணாலும் கஸ்டமர் ஐடி வந்து கேட்கும். ஸோ நம்ம வந்து டெபிட் கார்டு வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. உங்களோட டெபிட் கார்டு இன்னும் வரல அப்படின்னா நீங்கள் ஆதார் நம்பர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், யூசர் ஐடி இல்லைனா கஸ்டமர் ஐடி அந்த மாதிரி ஏதாவது வந்து கேட்கும். கஸ்டமர் ஐடி கேட்குது. ஸோ உங்களுக்கு பிரான்ச்சில் அக்கௌண்ட்டே இல்லாத போது கஸ்டமர் ஐடி உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து டெபிட் கார்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பண்ண முடியும். டெபிட் கார்டு அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் உள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரொசீட்னு இருக்கும். ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துல கஸ்டமர் ஐடி வந்து கேட்குது. உங்களுக்கு கஸ்டமர் ஐடி தெரியல அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்களோ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை கஸ்டமர் கேரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லை ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து கூப்பிட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு கஸ்டமர் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கஸ்டமர் ஐடி வந்து போடுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் ஐடி வந்து போட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்து உங்களுடைய கஸ்டமர் ஐடி போடணும். கீழே உங்களுடைய டெபிட் கார்டோட 16 டிஜிட் நம்பர் வந்து போடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுடைய டெபிட் கார்டோட பின் நம்பர் வந்து போடணும். சரிங்களா? இதுக்கு பின் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அது எல்லாமே நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி வீடியோவிலே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒன் லாஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டு உங்களுடைய எம்பின் வந்து கேட்குது. இப்போ தான் வந்து இது புது அக்கௌண்ட்டு, ஆனால் எம்பின் வந்து எனக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபர்கெட் எம்பின்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து என்டர் யுவர் நியூ பின்னு இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபர்கெட்னு கொடுத்தாலே போதும், வேறு எதுவும் கேட்காது. இதுக்கு வந்து நீங்கள் எம்பின் வந்து செட் பண்ணணும். அதாவது உங்களுடைய லாகின் பின் வந்து நீங்கள் செட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோட எம்பின் வந்து செட் பண்ணிட்டேன். நியூவாக வந்து நீங்கள் தான் செட் பண்ணணும். 1 2 3 4 5 6 0 0 0 0 4 இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கக்கூடாது. மிங்கிலாக வந்து 6 நம்பர் இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல செட் எம்பின் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், டிவைஸ் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. ஜஸ்ட் நம்ம ஓகே மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் செட் பண்ணிங்கல்ல, இப்போ டைப் பண்ணிங்கல்ல, அந்த எம்பின் வந்து இங்கே டைப் பண்ண சொல்லுது. நான் வந்து என்னோட எம்பின் வந்து நான் இப்போ டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணோடனே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ அக்ரின்னு கேட்கும். ஜஸ்ட் நம்ம வந்து அக்ரியை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி டேர்ம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக்கெட் போட்டு ஜஸ்ட் வந்து கொடுத்துட்டு அகைன் வந்து ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து என்னோடய மொபைல் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்டுச்சு. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோடனே வந்து அக்செப்ட் பண்ணிச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓகேன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுடைய எஸ் பேங்கோட மொபைல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இந்த இதில் வந்து மை அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், யூபிஐ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு நீங்கள் மித்த பேங்க் ஆப்லாம் வந்து பண்ணுற மாதிரியே தான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், பெனிஃபிஷரி எல்லாமே வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பேலன்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈஸியாக உங்களுடைய எஸ் பேங்கோட மொபைல் பேங்கிங் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.